ஆதவ் வந்ததால இவருக்கு ஜானுக்கு ஆபத்து, ஆனந்துக்கு இது. ஒன்று சொல்லட்டா, இதுவும் நான் இங்கேயே சொன்னது. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க. மிஸ்டர் ஜானா இருக்கட்டும், அண்ணன் ஆனந்தா இருக்கட்டும், ஆதவா இருக்கட்டும். நீங்கள் நீங்கள் கற்பனையில் நினைக்க முடியாத அளவுக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து நான் பார்த்துருக்கேன். அதை சொல்லி அவங்க சிரிக்கும் போது நமக்கு வந்து, டேய் இவளை பற்றியாடா நீங்கள் கதை வசனம்லாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்க. கூத்தாடுவது என்ன தவறான தொழிலா? கெட்ட வார்த்தை சொல்கிறீங்க. நீ கூத்தாடி, கூத்தாடினா பெரிய ஆளியா அவன், தெய்வத்துக்கு சமம். ஹரிச்சந்திரா என்ற கூத்தை பார்க்கலன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் மகாத்மா காந்தியை மாறி இருக்க மாட்டார். நீங்களை கூத்தாடின்றீங்களே, 2026 என்னென்ன கூத்து பண்ணுறோன்னு பாருங்க. ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றி, தொண்டர்களை தலைவர்களாக மாற்றி, தலைவர்களை அரசியல் ஆளுமைகளாக மாற்றுவது தான் இந்த கட்சியினுடைய இப்போ வேலை. நான் ஏதாவது ஒரு வார்த்தை கோபப்பட்டு ஒரு வார்த்தை கொண்டு வந்துட்டா கூட ராஜ்மோகன் சார் ஸ்டாண்டர்டுக்கு இது இல்லை, அவங்க என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், அவருடைய ஸ்டைலே பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவார். இதை தாண்டி நான் வந்து உங்களுக்கு டிகோட் பண்ணி சொல்ல முடியாது. அவன் உங்களை திட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், உங்கள் ஸ்டாண்டர்ட் என்னன்னு எனக்கு தெரியும், உங்கள் ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியவர். அவரும் சொல்லுவார், நம்ம ஒரு மாநாடு நடத்தினா மேடையில் உட்காரவங்க யாருமே மதுப்பழக்கம் இல்லாதவங்களா இருக்கணும், அப்போ தான் கீழே இருக்கவங்களும் மதுப்பழக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்கள திருத்துங்க. கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் இருக்க தொண்டர்கள் ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே எங்கே செலிப்ரேட் பண்ணுவோம், சினிமா தேட்டரில், அதுவும் தெரியும். எங்கே ஒழுக்கமாக இருக்கணும், கட்சி ஆஃபீஸில், அதுவும் தெரியும். இந்த சதுரங்கத்தில் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னென்னு என் எதிரிக்கு மட்டும் கிடையாது, என் கூட இருக்கவங்களுக்கே தெரியக்கூடாது. நான் இப்படி தான் காய் நகர்த்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன கேம்? இப்போ வரைக்கும் இன்றைக்கி காலையில் வந்ததுலேருந்து இப்போ ஃபோனில் ஒன்று போய்கிட்டு இருக்கு. எதுவுமே உங்களுக்கு வெளியே தெரியாது, தெரியவும் கூடாது, தெரியவும் படுத்த மாட்டேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எம்ஜிஆர் அரசியல் கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நிறைய பேர். கூத்தாடிலாம் அரசியலுக்கு வந்தால் எப்படி அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் அந்த டைமில் இல்லை. விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்துச்சு, அண்ட் விஜய் அவர்களுக்குமே அது விவாத மேடைகளில் ரொம்ப அதிகமாகவே ஒழிச்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பார்வை என்ன? யார் தெரியுமா எம்ஜிஆர்? இவ்வளோ பெரிய ரெவல்யூஷன் அவர் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த காலத்தில் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்கூல், அதுக்கப்புறம் பியூசின்னு ஒன்று காலேஜுக்கு போய் படிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க டிகிரி. இவர் என்ன யோசிக்கிறாரு, 10th மேலே ஸ்கூல்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா ஆக்சஸ் டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து கம்மி. ஒரு ஆற்றை தாண்டி போனால் ஸ்கூலுக்கு போகலாம், 2 ஆற்றை தாண்டி அத்தனை கிலோமீட்டர் நடந்து எதுக்கு அவன் காலேஜ் போய் பியூசி முடிக்கணும்? அந்த பியூசியை தூக்கு. 10th அப்புறம் +2, அந்த 2 வருஷத்தை அவன் பள்ளிக்கூடத்துலேயே படிச்சுக்கலாம். +2 கொண்டு வந்தது எம்ஜிஆருங்க. 11th 12th. இவர் நீங்கள் கூத்தாடிப்பீங்களா? சத்துணவு தட்டை கையில் பிடித்து அதை சாப்பிட்டு வளர்ந்த குழந்தைகள் அவரை தெய்வமாக தான் பார்ப்பாங்க. 7 வள்ளல்கள்னு சொல்லுவாங்க, 8வது வள்ளல் இல்லையா அவர்? ஆனால் அவரை எப்படியாவது சிறுமியப்படுத்தணுங்கிறதுக்காக அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் தான் கூத்தாடி. சேம் திங் வித் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். வாட் அ மேன். அவருடைய நினைவிடத்துக்கு போயிருந்தேன், போயிட்டு கும்பிட்டுட்டு மேலே மேடம் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்கள பார்த்து ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசணும், அரசியலுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் கேட்டேன், என்ன மேடம் இன்னைக்கு இவ்வளோ கூட்டம்? சார் வீக்கெண்டில் இன்னும் அதிகமான கூட்டம் சார், ஒரு வீக்கெண்டில் பீக்கில் 12,000 பேர் சாப்பிட வராங்க அப்படின்னாங்க. 12,000 தான் யோசிச்சு பாருங்க. ஒரு சாட்டர்டே 12,000, அடுத்த சாட்டர்டே, அடுத்த சண்டே 12,000, அப்ராக்சிமேட்டாக 10,000ன்னு கால்குலேட் பண்ணாலே எங்கேயோ போகுதே சார். ஒரு பிக் ஃபேட் இந்தியன் மீட்டிங்லேயே வந்து 5,000 பேர் தான் கலந்துக்குவாங்க. அதுக்கு எத்தனை லட்சம் சொல்லுவாங்க? இந்த 12,000 பேருக்கு 3 வேளைக்கு சாப்பாடு போடுறாங்க. அப்போ என்ன அறியாமல் நான் அவனை சொன்னேன், என்ன மேடம் இது எங்கேயோ போகுது, நீங்கள் கூட அதிகாரத்தில் கூட இல்லை, கேப்டன் தான் இல்லையே, இது போடணுமான்னு. அந்த மாதிரி டக்குன்னு ஒரு பதில் சொன்னாங்க, நான் இருக்கேனே சார். இவரை நீங்கள் கூத்தாடிப்பீங்க. எவ்வளோ கேரக்டர் அசோசினேஷன் பண்ணாங்க விஜயகாந்த் அவர்கள். இப்போ தளபதி வருகிற போது வெறும் சினிமா ஃபேமை பயன்படுத்தி அப்படியே எலெக்ஷனில் நிற்காம அவர் பின்னாடி விஎம்ஐன்ற ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குனார். ஹேண்ட் பிக் பண்ணி இது மாதிரி நிர்வாகிகளை அவர் அப்பாயிண்ட் பண்ணுறார். எல்லா பிரச்சனையும் அவர் களத்தில் நின்ன ஒரு பிரச்சனை, அவர் தப்பான சூழ்நிலைன்னு அவரை நீங்கள் சொல்லவே முடியாது. அப்போ இவர் கூத்தாடி கிடையாது. 2வது, கூத்தாடுவது என்ன தவறான தொழிலா? கெட்ட வார்த்தை சொல்கிறீங்க. நீ கூத்தாடி, கூத்தாடினா பெரிய ஆளியா அவன், தெய்வத்துக்கு சமம். ஹரிச்சந்திரா என்ற கூத்தை பார்க்கலன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் மகாத்மா காந்தியை மாறி இருக்க மாட்டார். நீங்களை கூத்தாடின்றீங்களே, 2026 என்னென்ன கூத்து பண்ணுறோன்னு பாருங்கள். இல்லை, 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க, வெறும் ரசிகர் பட்டாளத்தை மட்டுமே வச்சுட்டு இவங்களால என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்ட்டு. ரசிகர்களை
தொண்டர்களாக மாற்றி, தொண்டர்களை தலைவர்களாக மாற்றி, தலைவர்களை அரசியல் ஆளுமைகளாக மாற்றுவது தான் இந்த கட்சியினுடைய இப்போ வேலை. உட்கட்சி உள்ளார பார்த்து பார்த்து இவங்களெல்லாம் நான் சேர்க்கறது ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னா, எந்த வகையிலும் தவறான திசையில் போயிடக்கூடாது. தவறான எண்ணங்கள் இருக்கிறவங்க இங்கே லாங் ரன்னில் இருக்கவும் முடியாது. இவங்களை பொலிட்டிசைஸ் பண்ணுறது இருக்குல்ல, நான் போய் ஒரு அரசியல் வகுப்பு எடுத்தேன், அதை தவிர இன்டர்னலாக பல மீட்டிங்ஸ் நடக்குது, எங்களுக்குள்ளார இன்டர்னலாக பல டிபேட்ஸ் நடக்கும், எந்த பாயிண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறோம், நம்மளை நோக்கி வரக்கூடிய விமர்சனத்தில் ஏதாவது நம்ம எடுத்துக்க முடியுமா, இவ்வளோத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறவங்களை வந்து நீங்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. ஒன்றும் தெரியாது, இவங்க ரசிகர்கள். நாங்கள் என்றைக்கோ பொலிட்டிசைஸ் ஆகிட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வேகத்தில் இந்த கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு. தாவேக்காவை யாருமே வந்து உதாசீனப்படுத்த முடியாது. அதில் வந்து அரசியல் தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் அரசியல் தெரியாதவங்களும் இருக்காங்க. அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் 2 வகையான அரசியல் அங்கே இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து புக்ஸில் ப்ராப்பராக பேச தெரிந்து, எழுத தெரிந்து, படித்தவர்களா, பாலிடிக்ஸ்னால் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரிந்தவங்களா இருப்பாங்க. இன்னொருத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, ஆனால் மக்களை தெரியும், களத்தை தெரியும், அவங்க ஓட்டை வந்து எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும்னு அவங்களுக்கு தெரியும். மக்கள் நம்பிக்கை வென்ற பீப்புள்ஸ் லீடராக இருப்பாங்க. நம்ம பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து வெறும் பொலிட்டிக்கல் லீடர் மட்டும் கிடையாது, பீப்புள்ஸ் லீடர்ஸும் உள்ள நிறைய கேடர்ஸ் இருக்காங்க. அவங்க நான் மறுபடியும் சொல்கிறேன், அவங்களை நம்ம சிறுமைப்படுத்த முடியாது. அவங்களுடைய பவர் வேறு, இவங்களுடைய பவர் வேறு. அவங்கவுங்களுடைய ப்ரெஸ்ஸில் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ எல்லா வகையான கேடர்ஸும், எல்லா வகையான பொறுப்பாளர்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. நான் இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறேன், அதெல்லாம் நான் வெளில சொல்கிறதே கிடையாது. நான் ஏதாவது ஒரு வார்த்தை கோபப்பட்டு ஒரு வார்த்தை கொண்டு வந்துட்டா கூட ராஜ்மோகன் சார் ஸ்டாண்டர்டுக்கு இது இல்லை, அவங்க என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், அவருடைய ஸ்டைலே பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவார். இதை தாண்டி நான் வந்து உங்களுக்கு டிகோட் பண்ணி சொல்ல முடியாது. அவன் உங்களை திட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், உங்கள் ஸ்டாண்டர்ட் என்னன்னு எனக்கு தெரியும், உங்கள் ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியவர் வெரி டீசன்ட் பர்சன். அவங்க எவ்வளவு தரம் தாழ்ந்து போனாலும் நம்ம அந்த ரேஞ்சுக்கு போக வேண்டாம். நம்மளுடைய தரம் அப்படிங்கிறது நாம இறங்கி போகணுங்கிறதுக்கான ட்ராப் தான் அது. அதுக்கு ஈல்ட் ஆகாதீங்க. அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நான் பார்க்காத நெகட்டிவிட்டியா, நான் பார்க்காத ட்ராவலா, உங்கள் ஸ்டாண்டர்டில் நீங்கள் இல்லை, உங்கள் ஸ்டாண்டர்ட் மீனிங் யோசிச்சு அப்போ என் தலைவர் என்னை ஒரு ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காருல. ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்குற பொழுது தலைமை எப்படி அப்படி தாங்க கீழே தலைமையை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்ட்டாங்கன்னு வைங்களேன். அது கீழே இருக்கவங்களாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90% வந்து ஒழுங்காக இருந்துருவாங்க. ஒரு கண்டிஜென்சி ஒரு 5% அப்படி இப்படி இருப்பாங்கன்னு வைங்களேன். பட் பெரும்பான்மையாக நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணும். இதை நான் அண்ணன் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் பல முறை நான் பேட்டி எடுத்திருக்கேன். அவரு சொல்லுவார், நம்ம ஒரு மாநாடு நடத்தினா மேடையில் உட்காரவங்க யாருமே மதுப்பழக்கம் இல்லாதவங்களா இருக்கணும், அப்போ தான் கீழே இருக்கவங்களும் மதுப்பழக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்கள திருத்துங்க. நான் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறேன்னா அது கூட உட்காரணும்னு நீங்கள் நினைக்கிறது அன்பு தான், புரியுது. ஆனால் எங்கேயாவது ஒரு இன்னொரு கட்சியை சொல்லுவார், ஒரு இயக்கத்தை சொல்லுவார், ஒரு ஆர்எஸ்எஸ்ல வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது முகத்தை காட்ட யார் ஆசைப்படுறாங்க, அவங்க முகத்தை காட்டாமல் வேலை பார்க்குறாங்க, நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு அவர் சொல்லுவார். எல்லா பிரதான கட்சிகளையுமே ஒரு பெரிய ட்ரீம் என்னன்னா, கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் இருக்க தொண்டர்கள் ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே எங்கே செலிப்ரேட் பண்ணுவோம், சினிமா தேட்டரில், அதுவும் தெரியும். எங்கே ஒழுக்கமாக இருக்கணும், கட்சி ஆஃபீஸில், அதுவும் தெரியும். வாங்க ஒரு நாள் பனையூர் ஆஃபீஸ்க்கு வாங்க, ஒழுக்கத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக நீங்கள் அந்த பனையூர் ஆஃபீஸ் உள்ளே பார்க்கலாம். இல்லை டே 1 நீங்கள் பனையூருக்குள்ளே போகும்போது உங்களுக்கு அந்த வைப்ரண்ட் எப்படி இருந்துச்சு? ஓகே, நான் கொள்கை பரப்பு செயலாளராக வருவேன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். அதை நான் ஆஃபீஸில் உள்ளே இருக்கேன், நான் ஆஃபீஸ் உள்ளே இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. ஆஃபீஸ் கேட்டுக்கு வெளியில் சில கேடர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியாது. உங்கள் நண்பர்கள் உட்பட ஃபோன் பண்ணி, சார் ஆதவ் சார் வந்து கட்சியில் சேர்றாராமே, கேள்விப்பட்டீங்களா? நாங்கள் அப்படியா சொல்கிறீங்க, நான் கேள்வியே படல, அவர் பக்கத்தில் தான் வந்தார். அதனால் நான் எப்படி போனேங்கிறத நான் சொல்ல மாட்டேன். நான் பிரதான வாயில் வழியாக வரமாட்டேன். என்னன்னா, ராஜ்மோகன் சார்ட்ட ஒரு விஷயம் நம்பி சொன்னால் அவர் வெளியில் போய் அதை வச்சு விளம்பரம் தேட மாட்டார், வெளில சொல்ல மாட்டார். அது ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, தலைமையே ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி சார் அப்படி எப்படி போனீங்கிறது வேண்டாம், பட் அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, உள்ள நுழையும் போது அப்பாடா வரணும்னு நினைச்சோம், வந்துட்டோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உண்மையாக சொல்கிறேங்க, பாராட்டுக்காக சொல்ல. டிசிப்ளின் அண்ட் டெக்கோரத்தோடைய உச்சமாக இருக்கும். உட்கார சொன்ன இடத்துல உட்காருவாங்க, வர சொன்ன இடத்துல வருவாங்க. கடுமையாக வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். தலைவர் வந்துட்டாருங்கிறது, அவர் எங்கேயோ வரும்போது அந்த பூட்டிய ரூம்குள்ளே இருந்த எனக்கு தெரியும், அந்த வைப்ஸ் தெரியும், அந்த சத்தம், அந்த கைத்தட்டல் பாகுபலி படம் மாதிரி தான் இருக்கும். அவர் உள்ளே நுழைச்சிட்டாருங்கும்போது அது அந்த டெம்போ ஏறுறது தெரியும். அவர் ஒன்ஸ் உள்ளே நுழைச்சி கதை சாத்திட்டாருன்னா, அப்படி உள்ளே வந்துட்டாருன்னா அந்த இடமே வந்து அதுதான், அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க, சந்தோஷத்தை காட்டுவாங்க. அவர் வேலைன்னு வந்து உட்காந்துட்டாருன்னா ஒன்று பேசுவார், இன்டர்வியூலாம் பண்ணுவார், சில விஷயம் கேட்பார். அந்த இடத்துல வந்து ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே சீரியஸ் நோட்டுக்கு மாறிடுவாங்க. அங்கே உள்ளே இருந்த இடம் வந்து ஒரு நம்பிக்கையின் இடமா நான் பார்க்குறேன். நிறைய கனவுகளோடு நிறைய பேர் வராங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு,
பெண்கள், எஸ்பெஷலி லேடிஸ், அவங்க கண்கள்லாம் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியை நான் பார்க்குறேன். ரொம்ப அங்கே இருக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மளுடைய வகுப்பறைக்கு அடிக்கடி போய் பார்க்கும்போது தான் ஆச்சரியமாக இருக்கும் மெமரிஸ். நம்முடைய தாயின் கருவறைக்கு போகவே முடியாது. ஆனால் அது ரொம்ப புனிதமான இடமா இருக்கும். ஸோ அது வந்து 2ம் கலந்த இடமா பார்ப்பேன். ஒரு புதிய சக்தி உருவாக்குற கருவறையாகவும் பார்க்குறேன். பலருக்கும் பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிற வகுப்பறையாகவும் நான் பார்க்குறேன். ஓகே. அரசியல் பயிலரங்கத்துக்கு உங்களை முதல்ல கூப்பிடுறாங்க தமிழக வெற்றி கழகத்துலேருந்து. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல, யார் வந்து இவங்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அந்த இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயநாதன் ஐயா வராரு, நீங்களும் வரீங்க. அண்ட் அதன் பிறகு கட்சியில் இணைறீங்க. கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்ற ஒரு அறிவிப்பு மட்டும்தான் வருது. அதுக்கு இடையில என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன ஆச்சு? நான் சொன்னேன், இந்த அரசியல் பயிலரங்கம் இப்படி நடக்கும், நான் இப்படி நடத்தணுங்கிறது எனக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி கிடையாது. அரசியல் பயிலரங்கம் நடத்துவதற்கு ஓராண்டு காலத்திற்கு முன்பே எனக்கு தெரியும். நான் இன்னும் சொன்னேன், நான் அந்த பயிலரங்கத்தில் என்னெல்லாம் சிலபஸ் இதெல்லாம் கவர் பண்ணோம், எனக்கு சொல்லுங்கள், நான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறேன். அது சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவோம், நீங்கள் ரெடி ஆகிக்கங்க. ஸோ அரசியல் ஓராண்டுக்கு முன்னாடினா கட்சியெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியேவா? அந்த அப்ப பேக் எண்ட்ல வொர்க் போயிட்டு இருந்திருக்கு ரொம்ப தாவேகா. கடுமையாக போயிட்டு இருந்தது. இது கொஞ்சம் அன்சீனா இருக்கே. நிறைய இன்னும் நிறைய நடந்தது. எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். நான் இப்படி சொல்கிறேன், இந்த சதுரங்கத்தில் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு என் எதிரிக்கு மட்டும் கிடையாது, என் கூட இருக்கவங்களுக்கே தெரியக்கூடாது. நான் இப்படி தான் காய் நகர்த்துன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன கேம்? இப்போ வரைக்கும் இன்றைக்கி காலையில் வந்ததுலேருந்து இப்போ ஃபோனில் ஒன்று போய்கிட்டு இருக்கு. எதுவுமே உங்களுக்கு வெளியே தெரியாது, தெரியவும் கூடாது, தெரியவும் படுத்த மாட்டேன். நான் இன்னும் ஃப்ராங்காக சொல்கிறேன், சும்மா ஃபார் தி சேக்லாம் சொல்கிறது கிடையாது. கொள்கை பரப்பு செயலாளர்னு பெரிய மனசோட தராங்க. நான் கொள்கை பரப்பு தொண்டர் தான். இந்த போஸ்டிங் இல்லைனாலும் இதை நான் பண்ணியிருப்பேன். நான் ஒரு சிம்பத்தைசர் தான். அரசியலை பொறுத்த வரைக்கும் இவர் தான் என்னுடைய லாஸ்ட் ஹோப். நான் அவர் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன். நான் இந்த மாதிரி அத்தனை பேர் இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. படித்தவர்கள், பண்பாளர்கள், அன்பாளர் அத்தனை பேருமே உள்ளே வந்திருக்கிறாங்க. ஆனால் அத்தனை பேருக்குமே என்ன நடக்குதுன்னு வெளில நாங்கள் சொல்லவே மாட்டோம். மீறி நீங்கள் சொல்வது, நீங்கள் பேசினப்போ எங்களுக்கே சிரிப்பாக இருக்கும். சில பேர் சிண்டு பிடிச்சிடுவாங்க, சில பேர் கதை திரைக்கை வசனம்லாம் அதிமுகவுடன் கூட்டணியா தாவேகாவில் என்ன நடக்கிறது என்ன வேணா எழுதிக்கிங்க. அப்புறம் இவர் ஆதவ வந்ததால இவருக்கு ஜானுக்கு ஆபத்து, ஆனந்துக்கு இது. ஒன்று சொல்லட்டா, இதுனா இங்கே சொன்னது, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க. மிஸ்டர் ஜானா இருக்கட்டும், அண்ணன் ஆனந்தா இருக்கட்டும், ஆதவா இருக்கட்டும், நீங்கள் நினைத்தே நீங்கள் கற்பனையில் நினைக்க முடியாத அளவுக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க. ஆனா இது நீங்கள் இதை சிண்டு பிடிச்ச ஒரு நரேட்டிவ் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து நான் பார்த்துருக்கேன். அதை சொல்லி அவங்க சிரிக்கும் போது நமக்கு வந்து டேய் இவ்வளோ பற்றியாடா நீங்கள் கதை வசனம்லாம் எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்ற அந்த பர்சனல் ஈகோ இல்லை. எவல்யூஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது கட்சி. ஆனால் ரைட் பாத்தில் ட்ராவல் இருக்கிறதால ஈகோவே இல்லை. என்னை பற்றி உங்ககிட்ட ஏதாவது தப்பாக சொல்லுவாங்க, நீங்கள் அதை மனசில் வச்சுக்காதீங்க. அப்புறம் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க ராஜ்மோகன் சார், என்னை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலும் நீங்களும் வந்துருந்தீங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஓப்பனாக பேசிக்கலாம். இதுதான் அங்கே நடக்குது. நான் சொல்கிறது மண்டலம், மாவட்டம், வட்டம், பகுதி, ஒன்றியம், அது வரைக்குமே எல்லா இடத்துலையுமே கேப்பபிளாகவே 2-3 டீம் இருப்பாங்க. ஆனால் ஏன் பெருசாக எங்கேயுமே நிறைய சண்டை வரலன்னா இதுதான். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ, நீங்க இளைஞர் அன்னைக்கு போ. நிறைய சண்டை வரல அப்படின்னா அப்ப சின்ன சின்ன சண்டைகள் இருக்கா? சின்ன சின்ன சண்டைகள்னு நான் சொல்ல மாட்டேன். அதிருப்தியாளர்கள் அதை எக்ஸிபிட் பண்றாங்க, அது தவறு. ஆனா இருக்கும்ல அது எல்லாமே எப்படி இருக்கும்? ஆனா அவங்க அதிருப்தியாளர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகள்ல உண்மையிலேயே நல்ல உண்மைத்தன்மை இருக்குன்னா அதை கண்டறிந்து அவங்களுக்கு ஜஸ்டிஸ் தருவதற்கான வேலை நடக்குது. அதுவும் வெளில சொன்னதில்லை. இல்லை அவங்க அபாண்டமாக பேசுகிறாங்க, ஏதோ வந்து காசு வாங்கிட்டு கொடுத்தாங்க, சாதியை பார்த்துட்டோம், அதெல்லாம் எனக்கே கோபம் வரும். அப்போல்லாம் we have better things to do, வேலையை பாரு, நாங்கள் பார்த்துக்கிறோம்னா அங்கே போயிட்டே இருப்போம். அதெல்லாம் என்ன பேச்சு? என்னை சாதி பார்த்து கொடுத்தாங்களா? எத்தனை லட்சம், எத்தனை கோடி கொடுத்தேன் நான் மட்டும் இல்லைங்க, யாருமே அப்படி அந்த மெஷர்மெண்ட் டூலை பயன்படுத்தி இங்கே நடக்கலை. ஸோ உங்களுடைய கேள்விக்கான பதில் என்னென்னா, வெளியில் தெரியாமல் உள்ள நிறைய விஷயங்கள் நடக்குதுங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பாசிட்டிவாக நடக்குது, ரைட் பாத்தில் நடக்குது, எந்த ஈகோவும் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். அப்போ தேர்தலுக்கான பணிகள் ரொம்ப மும்முரமாக போய்கிட்டு இருக்கு, தீவிரமாக போயிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். நான் எப்போவோ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணது தான். நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஓராண்டுன்னு சொல்கிறீங்க. கிரவுண்டில் வேலை நடந்தது, விஎம்ஏல வேலை நடந்தது, ஸ்காலர்ஸ்ட்ட, ஜெர்னலிஸ்ட்டை, ஸ்டூடெண்ட் லீடர்ஸ்ட்ட, இதுக்கு முன்னாடி களத்தில் பங்கெடுத்தவங்க கிட்ட அத்தனை பேர்கிட்ட பார்த்து பேசினாங்க, ஹேண்ட் பிக் பண்ணாங்க. ஸோ நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஆழத்தில் வேர்களில் வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறோம். மேபி இனிமே ஃபியூச்சரில் வரும்போது அதோடைய ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து இனிமேல் எலெக்ஷன் இருக்கும்போது தெரியும். அண்ட் எப்படி வந்து உங்ககிட்ட கனெக்ட் பண்ணாங்க? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அலைவரிசை தான். நானும் அந்த ஈழத்துலேருந்து, ஜல்லிக்கட்டுலேருந்து, அனிதா விஷயத்துலேருந்து முடிந்த அளவு சோஷியல் மீடியாவில், தமிழில் சோஷியல் மீடியாவில் முதல்ல சோஷியல் விஷயங்களை பேசினேன்.
சமூக விஷயங்களை பேசின முதல் குரலில் எந்தும் ஒன்று என்பதை நான் சொல்லலாம். ஸோ நாம் பேசினதுக்கப்புறம் தான் டூட் விக்கி, மதன் கௌரி அவங்களாம் வந்தாங்க. வெறும் நடந்ததை அப்படியே சொல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது இருக்கு இல்லையா? புதுக்கோட்டை சாந்தின்னு ஒரு ஆத்லெட்டு ஜெண்டர் டெஸ்ட் வச்சு அவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லி மெடலை ஸ்டிப் ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி 10 வருஷம் செங்கல் சூளையில் கொத்தடிமை வேலைக்கு போனாங்க. மதுரை சிருஷ்டி கோபி மூலமாக அது தெரிய வந்து அவங்களுக்காக போராடி ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தின்னு பண்ணி ஃபேஸ்புக்கில் மில்லியன் கணக்கில் அதை ஷேர் பண்ண வச்சு எக்ஸ்போஸ் பண்ணது நீங்கள் தானே? நிறைய இது மாதிரி நிறைய இருக்குது. இன்றைக்கி பெருமையோடு சொல்கிறேன், சாந்தி அக்கா யார் தெரியுமா? தமிழ்நாடு உமன்ஸ் அத்லெட்டிக் டீம்ஸோடைய அஃபிஷியல் கோச்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கையில் கொடுத்தாரு. நான் ரொம்ப சின்ன பார்ட்டு தாங்க. கோபி நிறைய ஒர்க் பண்ணார், நிறைய அட்வொகேட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. பட் அந்த சின்ன பார்ட் என்னன்னா, சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் பயன்படுத்தி இப்படி பண்ண முடியும், நீ அன்ஃபிட் ஃபார் அத்லெட்டிக்ஸ்னு சொன்னவங்ககிட்ட போய் யார் அன்ஃபிட்டு? ஒலிம்பிக்ஸில் ஜெண்டர் டெஸ்ட்டை நீக்கணும், ஏன்னா அது ஒரு பொய். என்னைக்காவது விராட் கோலி வாங்க நீங்கள் ஆம்பளைன் டெஸ்ட் பண்ணுவோம், இல்லை பெண்களுக்கு மட்டும் ரன்னிங் ரேஸில் வந்தால் இவங்க பொண்ணா ஜெண்டர் டெஸ்ட் பண்ணுவோம், அது அம்பக், அது ஒரு பெரிய ஸ்கேம். அதெல்லாம் பாதிக்கப்பட்டு 10 வருஷம் கொத்தடிமையாக இருந்தவங்க, தான் தவற விட்ட தங்கப்பதக்கங்கள் எல்லாம் 30 பேர் ஓட வச்சு அதில் பரோட்டா கடையில் வேலை பார்த்தவங்க, கொத்தடிமையாக இருந்தவங்க, கல்குவாரியில் விற்கப்பட்டவர்கள், சைக்கிள் அந்த பைக் மெக்கானிக் ஷாப்பில் ஸ்பேனரில் அடி வாங்கின குழந்தைகள் அத்தனை பேர் எழுப்பி காலைல 4 மணிக்கு ஓட வச்சு தான் தவற விட்ட தங்கங்களை இன்னொரு தங்கங்களை வச்சு வாங்கிட்டு இருக்கு சாந்தியக்கா. ஒரு வீடியோ 10 நிமிஷம் வீடியோ நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த அலைவரிசையில் அவங்களும் அதே அலைவரிசையில் இருந்ததால் ஈஸியாக பேச ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஈஸியாக எவால்வ் ஆச்சு. அண்ட் வீட்டில் அரசியல் கட்சியில் போய் சேர போகிறேன் அப்படின்னோடனே இவ்வளோ நாள் நீங்கள் வந்து சமூக ஊடகங்கள் மூலமாகவும் கேமராக்கள் மூலமாகவும் அரசியல் பேசிகிட்டு இருந்தீங்க, அதோடு நிறுத்திக்கோங்க, அதெல்லாம் போனால் இன்னும் நிறைய பேர் சேற்றை வாரி இறைப்பாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க, அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் ஃபேமிலியை கூட ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசுகிற அளவுக்கு வந்துடுவாங்க, அப்படிலாம் ஒரு பயம் இருக்கும், அதெல்லாம் ஏதாவது சொன்னாங்களா? ரொம்ப அப்படி அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அக்காவுக்கும் என் ஒய்ஃபுக்கும் தெரியும், நாம் என்ன சொன்னாலும் இருந்தாலும் தோன்றது தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அவங்களுக்கு முழுசாக வந்து அது எதுவுமே இல்லை, ஜாலியாக இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குது, என்ன இப்படி மோசமாக பேசுகிறாங்க. சோஷியல் மீடியாவில் இருந்தப்பே நிறைய அந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ட்ரால்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஃபேமிலியெலாம் எடுத்து பேசுகிறாங்க, நடக்காத ஒன்று நம்ம பண்ணாத ஒன்றெல்லாம் பண்ணதாக சொல்கிறாங்க, திரித்து பேசுகிறாங்க. அதான் பேசும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்குது. நான் சொல்கிறது ஒன்று தான், நமக்கு அடைவதற்கு மிகப்பெரிய இலக்கு இருக்குது, இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. இவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? நான் யாருன்னு எனக்கு தெரியும்ல. நான் நைட்டு தூங்கும்போது நான் நிம்மதியாக தூங்குறேன், என் குழந்தை முகத்தை பார்க்க முடியுதுல்ல, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு என் குழந்தைக்கு தெரியும், எனக்கு தெரியும்ல. இது போதும். நீங்கள் எவ்வளவு சேற்றை வாரி வயசினாலும் கூட ஓடுற வேகத்தில் காற்றுலையும் மழையிலையும் அது நினைஞ்சு என் கண்ணீர்லேயும் அது காணாமல் போயிடும். நீங்கள் சாந்தி அக்கா பார்க்கும் போதெல்லாம் சென்னை வந்தால் ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பேர் சென்னை வந்தால் என்னை பார்த்து என் வீட்டுக்கு வந்து என் கையை பிடித்து நன்றி சொல்லி சொல்லுகிற அத்தனை மனிதர்கள் வாழ்க்கையை நான் மாற்றியிருக்கிறேன். அத்தனை நல்ல போராட்டங்களில் நான் களத்தில் நின்று இருக்கிறேன். எங்கே பார்த்தாலும் கட்சி வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேர் ஓடி வந்து என்னை கட்டிப்பிடிப்பாங்க. ஏன் இன்னைக்கு கோபாசே சொன்ன அடுத்த நாளில் வந்து எல்லா கட்சியில இருந்து திமுக உட்பட அத்தனை கட்சியிலேருந்து முக்கியமான தலைவர் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஸோ அந்த நல்ல நேம் இருக்கும்போது இவங்க சேத்தை வாரி வீசுறதுக்காகலாம் நாங்கள் குடும்பம் கவலைப்படக்கூடாது. அதனால் அது மீறி நம்ம ஒரு பெரிய லட்சியத்தில் ஓடிட்டுருக்கோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.